இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டப் நடத்துறாங்கல்ல, இவர்கள் எல்லாருமே கோமாளி போல திட்டமிட்ட ஒரு அவதூறு பிரச்சாரத்தை எதிர்க்கட்சிகள் மேற்கொள்ளுது. இந்த மேற்கொள்ற கட்சிகள் அவங்க எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க எல்லாம் கொஞ்சம் கூட தகுதியே கிடையாது விமர்சனம் பண்றதுக்கு. ஏன்னா திமுக தான் கிட்டத்தட்ட ஆட்சிக்கு வந்துரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை இருந்த ஒரு கட்சி எதிர்பாராத விதமாக ஒரு புதிதாக கட்சி தொடங்கப்பட்ட ஒரு நபரால் ஒரு கட்சியினரால் அவர் தோற்கப்படுறாங்க. தோற்கப்பட்டு ஒரு மாசம் கூட அது கம்ப்ளீட்டா நிறைவடையல. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த கட்சியில இருக்கக்கூடிய தோழர்கள் தன்னெழுச்சியா அவங்க ஒரு கூட்டத்தை கூட்டி தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லாம அயல்நாட்டிலேயே சரி ஒவ்வொரு கூட்டத்தை கூட்டி அங்க அவர்களுடைய கட்சியினுடைய கொள்கையை பேசக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான். இந்திய அளவிலே இருந்தாலும் சரி காங்கிரஸ் கட்சி தோத்துச்சு. அவங்க என்ன பண்ணாங்க, இதே மாதிரி ஒரு அரசியல் படுத்தணும், அடுத்த தலைமுறை அரசியல் படுத்தணும்னு சொல்லி ஏதாவது ஒரு வேலை செஞ்சாங்களா, ஒரு கூட்டத்தை நடத்துனாங்களா? அப்படி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி நீங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய கட்சிகள் யாராலும் எடுத்துக்கோங்க, இதே தேவைக்க தோத்துச்சுன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு கூட்டம் அவங்க நடத்திருப்பாங்களா? சரி இப்ப ஜெயிச்சுட்டாங்கல்ல, இப்ப அவங்க ஏதாவது ஒரு கூட்டம் இந்த மாதிரி நடத்துறாங்களா? அடுத்த தலைமுறைக்கு ஒரு கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும், ஒரு அறிவார்ந்த ஒரு தலைமுறையை உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவங்க நடத்துறாங்களா? அப்படி எதுவுமே நடத்தலையா? ஆனா டிஎம்கே உடைய அந்த கொள்கை அந்த கொள்கை எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்ததுனால அந்த கொள்கையை எப்படி பின்பற்றதுனாலதான் சில தோழர்கள் தன்னெழுச்சியா நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த நடத்தக்கூடிய விஷயத்துல சில கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம். அதாவது சில பேர் அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் ட்ரோல் செய்யற மாதிரி இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா அந்த டிஎம்கே ஜென்சி டிஎம்கே மீட்டப்ங்கிறது நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா அது தமிழ்நாட்டுக்கு தேவை, அது தமிழ்நாட்டுக்கு அவசியம். அதனால ஜென்சி டிஎம்கே மீட்டப்ப கேலி செய்யக்கூடிய, அதாவது அந்த ட்ரோல் பண்ணி அந்த இதை கோமாளித்தனமா சித்தரிக்கக்கூடிய முயற்சியை தேவைக்காவும் திமுகவோட முன்னாள் கூட்டணி கட்சியினர், அதாவது இப்ப இருக்கக்கூடிய தேவைக்கோட கூட்டணி கட்சியினரும் சில பேர் பண்றாங்க, மற்ற எதிர்கட்சிகள் பண்றாங்க, அதிமுக பிஜேபி பண்றாங்க. யாரா இருந்தாலும் அவர்களுக்கு சற்று கூட கொஞ்சம் கூட அவர்களுக்கு தகுதி இல்லை. ஏனென்றால் அடுத்த தலைமுறையை வளர்க்கிறதுக்கு திமுக தோத்தாலும் களத்துல நிக்குது. அதை மக்கள் நன்றாக உணர்ந்துள்ளார்கள்.